குளிர்பானம் அருந்திய சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் குளிர்பான ஆலையில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்துள்ளது. இது தொடர்பாக நேரலையில் இருந்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பழனிவேல். பழனிவேல், தற்போது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தௌஃபிக், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்த காவ்யாஸ்ரீ என்கிற 6 வயது சிறுமி நேற்றைய தினம் 10 ரூபாய் குளிர்பானம் அருந்தி உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதை அடுத்து குளிர்பானம் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் மத்திய அரசை சேர்ந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சார்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் குளிர்பானம் உற்பத்தி செய்யக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்பானிப்பட்டி பகுதியில் இயங்கக்கூடிய டெய்லி பிரஸ் பிரைவேட் இந்தியா லிமிடெட் என்கிற ஆலையில் ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வு, அதாவது 3 மணி நேரம் இந்த விசாரணை மற்றும் ஆய்வானது நடைபெற்றது. மத்திய அரசை சார்ந்த சென்னையை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய பரணிதரன், அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு சரியாக ஒரு 12 மணியில் இருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலையில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் குறிப்பாக சொல்லப்பென்றால் தற்பொழுது அந்த குளிர்பானம் உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள், அதாவது சோடா, சர்க்கரை போன்ற மூலப்பொருட்கள், அதே போல் 3 ரகங்களில் இது வந்திருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, லெமன் போன்ற 3 ரகங்களில் இந்த குளிர்பானங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த குளிர்பானத்தின் மாதிரிகளை சேகரிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரிகள் அனைத்துமே தமிழ்நாடு அரசின் சார்பில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் மத்திய அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த மாதிரிகளை மத்திய அரசின் தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 2 ஆய்வறிக்கையும் கிடைத்த பிறகு அந்த ஆய்வறிக்கையில் இந்த குளிர்பானத்தில் ஏதாவது தவறான முறையில் ரசாயனம் அல்லது சோடா அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பது என தெரிய வந்தால் சட்டப்படி அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வெங்கடேசன் தெரிவிச்சிருக்காரு. தற்போது இந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வந்த அந்த ஆய்வு மற்றும் சோதனை நிறைவு பெற்றிருக்குது. தௌஃபிக், பழனிவேல், தகவலுக்கு நன்றி.